ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நவம்பர் 27, 28 ஏற்காடுக்கு குட்டியாக ட்ரிப் போயிருந்தோங்க. அதை பற்றின vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்காடில் என்னென்ன பிளேசஸ்க்கெலாம் வந்துட்டு போனோம், எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், எப்படி ஏற்காடை வந்துட்டு ரீச் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 27th மார்னிங் ஒரு 5 o'clock கிளம்பிட்டோம். முன்னாடியே காரு அங்கே எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் இதெல்லாம் முன்னாடியே புக் பண்ணியாச்சு. ஏற்காடு ரீச் பண்ணுறதுக்கு 12 ஆயிடுச்சு. போனோடனே ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு அங்கேயே ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் ஒரு 6:30 போல் சைட் சீயிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு போன இடம் தான் ஸ்கை பார்க்கு. நாங்கள் மார்னிங் போகிறத விட நைட்டு ஸ்கை பார்க் போகிறது தான் வந்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மார்னிங்கில் வந்து ஃபுல்லாக அட்வென்ச்சரஸ் கேம்ஸாக இருக்கும், ஃபுல்லாக பெரிய பசங்க விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நைட்டு போனால் கொஞ்சம் ஃபுல்லாக லைட்டிங்கோட நல்லா பாப்பா என்ஜாய் பண்ணுவா அப்படிங்கிறதுனால நாங்கள் நைட் பார்க் தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே நைட் பார்க்குக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெர் அடல்ட்டுக்கு வந்து 500 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. கிட்ஸ் பிலோ 5 yearsக்கு டிக்கெட் வந்துட்டு இல்லை. இதே நீங்கள் டே டைமில் போனீங்கன்னா பெர் அடல்ட்டுக்கு வந்து 1000 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நைட் பார்க் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு வந்து பிரிட்ஜ் வாக் தான். ஒரு 500 meters கிட்ட வந்துட்டு ஃபுல்லாக வந்து பிரிட்ஜ் வாக் தான் வந்து பண்ணோம். ஃபுல்லாக அந்த லைட்டிங்கில் வந்து அப்படியே நடந்து போகும்போது அப்படியே கண்ணுக்கு அப்படியே அவ்வளோ குளிர்ச்சியாக நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கள் பாப்பாவும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. டே பார்க்கில் இருக்கிற மாதிரி தான் அந்த நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து நைட் பார்க்லேயும் வந்துட்டு இருக்கும். ஆனால் ஃபுல்லாக அந்த லைட்டிங் எஃபெக்டில் வந்துட்டு பார்க்கும்போது டேயை விட நைட்டில் வந்துட்டு இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த பிரிட்ஜ் வாக் முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த கேவ்க்குள்ளே தான் வந்துட்டு விட்டுறாங்க. ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிவிட்டு அந்த லைட்டிங்கோட அந்த கேவில் ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டிங் போடும்போது ஃபுல்லாக சூப்பராக அருமையாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது ஏற்காடில் வந்துட்டு செம்ம குளிருங்க. அப்படியே வாயில் வந்து உப்புன்னு ஊதுனா அவ்வளோ அந்த புகை வரும்ல, அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதனால் நாங்கள் வர்றதுக்கே வந்து யோசித்தோம். ஏன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு வரலாமா நைட் டைமில், இல்லைனா நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்லாம் யோசித்தோம். ஆனால் பாப்பா வந்துட்டு 3-4 ஸ்வெட்டர் நாங்கள் முன்னாடியே கொண்டு போனனால இல்லைம்மா நம்ம போகலாம், நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால் சரி வா போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நல்லா என்ஜாய் பண்ணாள். அடுத்து கோஸ்ட் ரூமு, அதுக்கப்புறம் ஃபிஷ் டனல்லாம் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக செம்மையாக இருந்துச்சு இந்த லேசர் ஷோ. இதுக்காகவே வந்து இந்த ஸ்கை பார்க் வந்துட்டு போனோம். அதுவும் நைட் நேரத்தில் ஃபுல் குளிரில் உட்கார வச்சுருந்தாங்க. இது வந்து ஓப்பன் லேசர் ஷோ தான். பட் ஆனால் அந்த உட்காந்துருந்த அந்த குளிருக்கு வந்துட்டு இந்த ஷோ பார்க்குறது வந்து நல்லா ஒர்த்து தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன எங்கள் பாப்பா கூட அந்த குளிரை வந்து மேனேஜ் பண்ணிட்டா. என்னால் மேனேஜ் பண்ண முடியலைங்க. நல்லா கை கால்லாம் வந்து ஃபுல்லாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த லேசர் ஷோ பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes to 20 minutes வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த ஷோ முன்னாடி இருக்க ஷோ முடிஞ்சோடனே பின்னாடி வந்து ட்ரீஸ்லாம் வந்துட்டு லைட்டிங்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க. அது நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த மரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஷோ லைட்டிங்ஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த பிரிட்ஜ் வாக் பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா 200 rupees ப்ரே பண்ணோங்க. இந்த ஸ்கை பார்க்கை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு ஹோட்டல் ரூமில். நாங்கள் எந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock போல் சைட் சீயிங் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு போன இடம் தான் சேவராயன் மலை கோயில். இங்கே வந்து குகைக்குள்ளே பெருமாள் சாமி வந்துட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து பக்கத்தில் கரடியூர் வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே தான் வந்துட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து வியூ பாயிண்ட் போகிறதே வந்துட்டு எனக்கு பிடிக்காது. ஏன்னா வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக வந்து ஏதாவது மலையை காட்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலாலுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்த உடனே சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு நம்ம வாய் பொளக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த வியூ இருக்கும். இங்கே என்ட்ரி டிக்கெட்டாக 40 rupees கலெக்ட் பண்ணுவாங்க. சேவரான் கோயிலேருந்து இந்த கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து 12 kilometers கிட்ட கொஞ்சம் டீப்பாக உள்ளே வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஏற்காடு வந்தால் இந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கார்டன்லாம் போட்டு நல்லா வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்களும் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே போனோன்னா ஏற்காடு லேக்குக்கு தாங்க போனோம். அங்கே வந்து போட்டிங் போகிறதுக்காக தான் மெயினாக வந்துட்டு போனதே. இங்கே போட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே அப்புறம் அடல்ட்டுக்கு 10 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. போட்டிங்க்கு வந்துட்டு நாங்கள் வந்து துடுப்பு படகு, அதாவது ஒரு ஆள் வச்சு அவங்க இது பண்ணுவாங்க இல்லைங்களா, சேலிங் பண்ணுவாங்கள்ல, அந்த படகுல போனோம். 3 பேருக்கு 200 ரூபா வந்துட்டு கலெக்ட் பண்ணாங்க. இது இல்லாமல் பெடல் போட்டும் இருக்குது, மோட்டர் போட்டும் இருக்குது. போட்டிங் வந்துட்டு ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோங்க. இங்கே வந்து லேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு நல்லாவே இருக்காது. ஆனால் இங்கே வந்துட்டு நல்லா நீட்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நேச்சரோட சூப்பராக இருந்துச்சு. வெளியில் கடை வீதிங்கள்லாம் இருந்துச்சு.
அப்படியே வந்து போட்டிங்கை வந்துட்டு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் தான் வந்துட்டு கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே என்ட்ரி டிக்கெட்டாக பெர் அடல்ட்டுக்கு வந்து 30 rupees கலெக்ட் பண்ணுறாங்கங்க. இங்கே வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு நம்ம 200 படிக்கட்டு வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 200 படிக்கட்டு மேலே வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு படிக்கட்டும் வந்து பெரிய பெரிய படிக்கட்டுங்க. கொஞ்சம் ஏஜ்டான பீப்புளுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம நின்று போகிற மாதிரி இருக்கும். எங்கள் பாப்பாலாம் கூட்டிகிட்டு எங்கள் பாப்பா ஆனால் வந்து கொஞ்சம் நடந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு தூக்கிட்டாங்க. இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸு. சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு சீசன் டைமில் மட்டும்தான் இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸில் வந்துட்டு தண்ணி வரும். நீங்கள் போகும்போது கேட்டுட்டு போங்க தண்ணி வருதா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனீங்கன்னா தான். ஏன்னா நம்ம வெயில் காலத்துலலாம் இங்கே தண்ணி வராது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் முன்னாடி அந்த தண்ணி வர இடத்துக்குலாம் போயிட்டு காலெல்லாம் நனைச்சிட்டு, ஆனால் குளிக்கலை, காலை மட்டும் நனைச்சிட்டு அப்படியே வந்துட்டு வந்தாச்சு. ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு திரும்ப மேலே ஏறினோன்னையும் செம்ம டயர்டாகிடுச்சுங்க. ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 மணிக்கிட்ட இருக்கும். போய் சாப்பிட்டு தான் அடுத்த சைட் சீங்க்கு வந்துட்டு போனோம். எங்கே போனோம் அப்படின்னா வந்து பீக்கோ பார்க் தான் வந்துட்டு போனோம். இங்கே ஒரு அடல்ட்டுக்கு வந்துட்டு 300 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸ் அனிமல்ஸ் பார்க்கு தான். ஆனால் 300 rupeesக்கு ஒர்த்தா அப்படின்னு எங்ககிட்ட கேட்டிங்கன்னா அது ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவோம். பேர்ட்ஸுக்கும் அனிமல்ஸ்க்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. நம்ம போய் கொடுத்தோன்னா அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி இருக்கும். இது வந்து எங்கள் பாப்பா உட்காந்துருக்கிறது வந்து ஹார்ஸ் கிடையாது, இது வந்து போனின்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்தாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா 100 rupees நாங்கள் பே பண்ணோம். இதே மாதிரி பஸ்ஸெல்லாம் இருந்துச்சு. இதுக்கெலாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஆஸ்ட்ரிச்சுக்கெலாம் வந்துட்டு ஃபீட் பண்ணலாம். கிட்ஸு ப்ளே ஏரியாலாம் வந்துட்டு இருந்துச்சு. எங்கள் பாப்பா வந்துட்டு ஆனால் நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணா. அப்படியே பீக்கோ பார்க்க முடிச்சுட்டு அடுத்து வந்து பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கேயும் போயிட்டு வியூ பார்த்துட்டு அப்படியே அந்த டே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படியே ஹோட்டல் ரூம் கிளம்பியாச்சு. இப்படி தாங்க நாங்கள் ஏற்காடை வந்துட்டு சுற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டே கொல்லிமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டாக கொல்லிமலை vlogல வந்துட்டு பார்க்கலாம். டாட்டா.